இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 8th ப்ரைவேட்டாக எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் இயர் வந்து எந்தெந்த கொஷின் பேப்பர் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு கொஷின் பேப்பர் லாஸ்ட் இயர் 8th ப்ரைவேட்டாக நடந்த எக்ஸாமுக்கு கொஷின் பேப்பர்லாம் வந்து பார்த்தோம். அதாவது தமிழ், இங்கிலீஷ் ஆல்ரெடி பார்த்தோம். அதேமாதிரி கணக்குக்கு பார்த்தீங்கன்னா கணிதம் மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து கொஷின் பேப்பர் இது லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர். இந்த பேட்டர்னில் தான் இந்த வருஷமும் உங்களுக்கு கொஷின் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு நீங்கள் மேத்ஸ் நல்லா பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரே இது என்ன, நீங்கள் வந்து கிராஃப் ஜாமெண்ட்ரி நல்லா பார்த்துக்கணும். கிராஃப் ஜாமெண்ட்ரி கூட சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். கிராஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிராஃபுக்கு ஒரு 10 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன் வேர்டில் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர், சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு 15 கொஷின் இருக்குது. இந்த 15 கொஷினுமே ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஷினை தான் கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒரு 15 1 மார்க் வந்து இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபுல்லாக வந்து சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன், கரெக்ட் ஆன்சர் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்லாம் வந்து புக்கு பின்னாடியே இருக்குது. நீங்கள் அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புக்கிலே நீங்கள் வந்து இந்த கொஷின்லாம் படிச்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு 15 மார்க் அஸ் யூஷுவல் புக்கில் எப்படி இருக்கோ ஆப்ஷன் கொண்டு அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை படிச்சிட்டிங்கன்னா ஒரு 15 மார்க் இருக்குது. சப்போஸ் ஏதோ ஒரு 3-4 மார்க் வாங்கினாலும் மினிமம் உங்களுக்கு 10 மார்க் வந்து புக்குக்கு பின்னாடி இருக்க ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்க சரியான விடையை மட்டும் படிச்சிங்கனாலே உங்களுக்கு 15 மார்க் நீங்கள் வந்து 15க்கு ஒரு 10வது நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் பொறுத்துகவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 பொறுத்துக இருக்குது. நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பொறுத்துக தான் இது வரைக்கும் இருக்குது. அப்போ அதுலேருந்து 1-2 எடுத்து தான் கேட்பாங்க. அதனால் வந்து நம்ம புக்கில் மேத்ஸ் புக்கில் இருக்கிற எல்லா பொறுத்துக்கும் ஒரு டைம் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தான் கொடுத்துருக்காங்க பொறுத்துக்களை. இந்த 5 பொறுத்துக்களை அதாவது 5 கொடுத்துருக்காங்க. இருக்கிற பொறுத்துக்களை அதில் இதில் ஒன்றுமா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பொறுத்துக்க பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு 5 மார்க்கு மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15-20 மார்க் இதிலே போயிடும். அதுக்கப்புறம் 2 மார்க், இந்த 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 10 2 மார்க் கேட்குறாங்க. 10 2 மார்க்குமே ஈஸியானது தான். நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் ஓரளவுக்கு இந்த பேட்டர்னில் இருக்க மாதிரி படிச்சிட்டிங்கனாலே போதும். இப்போ இது மாதிரி இருக்கலாம் விட்டுட்டு நான்லாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதில் ஒரு 10 கொஷின் படிச்சுங்க. 10க்கு ஒரு 5-6 எழுதுனா கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கணக்காக இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த பித்தாகரஸ் தேற்றம், அப்புறம் சதுரத்தின் எதிர் பண்புகள், இதெல்லாம் வந்து நீங்கள் எதாவது எழுதி வச்சிட்டாலே 1 மார்க் 2 மார்க் போடுவாங்க. இப்போ நீங்கள் ஒர்க்கு இதுவாக ப்ராப்ளமாக எடுத்து போட்டிங்கன்னா அதில் வந்து ஆன்சர் இதெல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க. இது வந்து நீங்கள் கொஞ்சம் எழுதிக்கலாம். அடுத்தது 5 மார்க் பொறுத்த வரைக்கும் போன டைமில் வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் கனமூலம் கண்டுபிடிக்கிறது, வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது, கணம் வர்க்கம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஈஸியானது தான். நீங்கள் இதையும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து 5 மார்க்கில் வந்து கேட்ட கனமூலம் கண்டுபிடிக்க 5 மார்க் ஈஸியான கொஷின். அதேமாதிரி அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா நீள்வகுத்தல் முறை, அதாவது லாங் டிவிஷன் மெத்தட், அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் அதை பார்த்துக்கலாம். இது வந்து நார்மலாக கூட்டுறது, ஆட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் டினாமினேட்டர் ஒரே மாதிரியே கொடுத்துருக்கறதுனால நியூமரேட்டர் அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அல்ஜிப்ராவில் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் அப்படியே கேட்டிருக்காங்க, நீங்கள் இதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாமெண்ட்ரியில் ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் பார்த்துட்டு, இது வந்து பெருக்குக, காரணிப்படுத்துக, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து கேட்ட கொஷின் தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி அல்ஜிப்ராவில் ஏதாவது கொஷின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க் பார்த்துக்கலாம். இது மாதிரி இந்த 5 மார்க்லாம் கொஞ்சம் ஒரு 2-3 கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் என்ன இருக்கோ நீங்கள் அதை படித்தாலே ஓரளவுக்கு நிறைய மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20 மார்க்கு கிராஃபுக்கு 10 மார்க்கு, ஜாமெண்ட்ரிக்கு 10 மார்க் இருக்குது. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் மட்டும் படித்தாலே போதும். கிராஃபாக இருக்கட்டும் ஜாமெண்ட்ரியாக இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 கொஷின் கொடுத்து அதில் 2ல் 1 இருக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதனால் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நல்லா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அதில் வந்து ஒரு கிராஃப் வரும், ஜாமெண்ட்ரி வரும். பார்த்திங்கன்னா கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க, y=6. இந்த y=6 அது மாதிரி கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒய்க்கு நேராக ஒரு ஒய்யோட வேல்யூ எப்போதுமே குறிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக நீங்கள் ஹரிசாண்டலாக குறிக்கணும். ஒய்க்கு நேராக 7 இருக்கும், மேலே 7க்கு நேராக ஒரு லைன் போட்டிங்கனாலும் முடிஞ்சு போச்சு, 10 மார்க் உங்களுக்கு. y=6 இருக்குது, அப்போ 6க்கு வந்து போடணும். y=7x அப்படின்னா எக்ஸுக்கு வந்து வேல்யூ 1 2 3 அதை கொடுத்துட்டு அது என்ன வேல்யூ 1 கொடுத்தா எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா டேபிள் போடணும். எக்ஸுக்கு 0 1 2 3 4 4 நம்பர் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்தா 7 × 0 7, அடுத்தது 7 × 1 7. அப்போது எக்ஸுக்கு 0 0,
எக்ஸுக்கு 0 கொடுக்கும் 0,0 1,7 2,14. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்குறப்போ ஒய்யோட வேல்யூ என்ன ஆகும், 7ஓட மல்டிபிளாக வந்துடும். அதுக்கு நீங்கள் கிராஃப் போட்டிங்கனாலே போதும். இது மாதிரி ஒரு கிராஃபு ஒரு ஜாமெட்ரி கேட்டிருக்காங்க. அதனால் கிராஃப் ஜாமெட்ரியில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பயிற்சி கணக்கும் ஒரு பயிற்சியும் அதிகமாக அதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு இது ரெண்டுமே நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். கிராஃப் ஜாமெட்ரியில் நீங்கள் வந்து ஒரு 10-20 மார்க் இல்லைனா கூட ஏதோ ஒரு 10-12 மார்க் அது மாதிரி வாங்கலாம். இப்படி வாங்குறப்ப நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு மினிமம் கேரண்டி வந்து இருக்குது. அதனால் நீங்கள் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் இருக்குது உங்களுக்கு. அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அதுக்கப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது, சரியான விடை பொறுத்துக்க இருக்குது, அதில் ஒரு 20 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் 20 மார்க் கிராஃப் ஜாமெட்ரி இருக்குது, 40 இருக்குது. அதுக்கப்புறம் கொஷின் அது 2 மார்க்லாம் கொஞ்சம் எழுதலாம். அதுக்கப்புறம் 5 மார்க் எழுதலாம். இதிலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து 35 மார்க்ஸ் வாங்குகிற அளவுக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் இதில் இருக்கிறத கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் இப்போ நடக்கிறதுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கலாம். ஒன் வேர்டை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. இதில் ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.